தாய்மாமன் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்திற்காக 22 கேரட் தரத்திலான தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்ய டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1 கிராம் எடையுள்ள 4,41,667 தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. இதற்கான திட்ட மதிப்பீடு ரூபாய் 755.83 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் உதவி மருத்துவ அலுவலர்கள், சுகாதார ஆய்வாளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நலம் TN என்ற இணையதளத்தினை முதலமைச்சர் விஜய் துவங்கி வைத்தார். தொடர்ந்து 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது மேடைக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு கீழே இறங்கி சென்று பணி ஆணையை வழங்கினார். ஆவின் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் விநியோக சங்கிலியை விரிவுபடுத்தி தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்கவும் ஆவின் நிறுவனத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். சென்னை பெரம்பூர் பகுதி மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் திட்டங்களுக்காக தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 3 கோடி ஒதுக்கீடு செய்யுமாறு முதலமைச்சர் விஜய் சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரனுக்கு கடிதம் வாயிலாக முன்மொழிந்துள்ளார். 6 பேருந்து நிலையங்களை சீரமைக்கவும் இந்த நிதியை பயன்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் அரசு சேவைகளை எளிதாக பெறும் வகையில் மக்கள் சேவை என்ற அதிகாரப்பூர்வ மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி மூலம் 150க்கும் மேற்பட்ட அரசு சேவைகள், சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்டங்களை வீட்டிலிருந்தே பெறலாம். தாய்மாமன் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்திற்காக 22 கேரட் தரத்திலான தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்ய டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1 கிராம் எடையுள்ள 4,41,667 தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. இதற்கான திட்ட மதிப்பீடு ரூபாய் 755.83 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது.
சென்னையில் உதவி மருத்துவ அலுவலர்கள் சுகாதார ஆய்வாளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நலம் டிஎன் என்ற இணையதளத்தினை முதலமைச்சர் விஜய் துவங்கி வைத்தார். தொடர்ந்து 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது மேடைக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு கீழே இறங்கி சென்று பணி ஆணையை வழங்கினார். ஆவின் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் விநியோக சங்கிலியை விரிவுபடுத்தி தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்கவும் ஆவின் நிறுவனத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். சென்னை பெரம்பூர் பகுதி மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் திட்டங்களுக்காக தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 3 கோடியை ஒதுக்கீடு செய்யுமாறு முதலமைச்சர் விஜய் சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரனுக்கு கடிதம் வாயிலாக முன்மொழிந்துள்ளார். 6 பேருந்து நிலையங்களை சீரமைக்கவும் இந்த நிதியை பயன்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் அரசு சேவைகளை எளிதாக பெறும் வகையில் மக்கள் சேவை என்ற அதிகாரப்பூர்வ மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி மூலம் 150க்கும் மேற்பட்ட அரசு சேவைகள், சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்டங்களை வீட்டிலிருந்தே பெறலாம். வரும் 16ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் இம்மாத இறுதியில் 2026-2027 ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் பொதுமக்களை கவரும் வகையிலான திட்டங்கள், அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி நீதிமன்ற காவலில் மரணம் அடைந்ததற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார் என்று காவல்துறை தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாகவும், அவரை காவல்துறையினர் அடித்தே கொன்றதாக கூறி இளைஞரின் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது முறைகேடாக நியமிக்கப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நீக்கம் செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாள் நிகழ்ச்சிகள் குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நவம்பர் 1ஆம் தேதிதான் தமிழ்நாடு தினம் என குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியின் வரலாற்று திரிவை தாவிக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் கல்வியில் மூக்கை நுழைக்க வேண்டாம் என ஆளுநருக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மையில் விழா ஒன்றில் பேசிய ஆளுநர் அர்லேகர் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தாமல் இருப்பது சரியல்ல என்று கூறியிருந்தார். தாவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகாரில் காவல்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்கியுள்ளது. ஊத்தங்கரை தாவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக கொடுத்த புகாரில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தானாகவே முன்வந்த அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வைத்து விசாரணையை தொடங்கியுள்ளது. தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் கைதான பிடி அரசகுமார் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மோசடியில் ஈடுபட்டதாக திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டார். அரசகுமார் மீது 59 பள்ளி நிர்வாகங்கள் புகார் அளித்திருந்ததால் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பதிவு செய்ய சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட பல்கலைக்கழக ஊழியர் உட்பட 5 பேர் பிடிபட்டனர். பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து மொத்தம் ரூபாய் 18 லட்சம் வரை பணம் பெற்று ஏமாற்றியுள்ளனர். இந்த மோசடி புகாரின் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழக அலுவலக உதவியாளராக பணிபுரியும் சசிகுமார் உட்பட மொத்தம் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 6 தமிழர்களின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் 15 பேரின் உடல்களும் மும்பை கொண்டு வரப்பட்டது. இதில் தமிழர்கள் 10 பேரின் உடலும் சென்னை கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து 6 பேரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. முதலமைச்சர் விஜய் தவிகவினருக்கு சுய ஒழுக்க பாடம் எடுக்க வேண்டும் என
திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தவிக ஒன்றிய செயலாளர் ஒருவர் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் தொடர்பாக கனிமொழி இவ்வாறு பதிவிட்டுள்ளார். தேசப்பற்றை பற்றி தெரியாதவர்கள் ஏன் அரசியலில் இருக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடப்படாததற்கு நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடப்படவில்லை. அதே சமயம் தமிழ்த்தாழ் வாழ்த்து முதலில் பாடப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. தன் மீது அவதூறு பரப்பியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் உறவினர் பெயரில் பழனி அடிவாரத்தில் 100 கோடி ரூபாய் சொத்து சட்ட விரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. இந்த நிலையில் தன் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். தனக்கு அப்படி உறவினர்கள் யாரும் இல்லை என்றும் ரமேஷ் கூறினார். சென்னை மாதவரத்தில் தனியாருக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் வீட்டு உபயோக எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அட்டைகள் சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகளில் திடீரென தீப்பற்றி எரிந்து கரும்புகை வெளியான நிலையில் அருகாமையில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதியடைந்தனர். வடசென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் வீடு புகுந்து பெண் ஒருவரை தாக்கினர். மோனிஷா என்பவரின் தம்பி மனைவிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த லட்சுமியின் மகனுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை மோனிஷா தட்டி கேட்ட நிலையில் ஆத்திரமடைந்து சேர்ந்து மோனிஷா மற்றும் கணவர் சிவாவை சரமாரியாக தாக்கியுள்ளனர். புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் பலரும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இருநாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியின் உள்ளே இருந்த வேப்ப மரத்தில் இருந்த மலைத்தேனீகள் கொட்டியதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். மாணவன் ஒருவன் வளாகத்தில் இருந்த வேப்ப மரத்தில் கட்டப்பட்டிருந்த மலைத்தேனீக்கள் கூட்டை கற்களால் அடித்து கலைத்துள்ளார். அப்போது மரத்தில் இருந்த தேனீக்கள் மாணவர்களை துரத்தி கடித்ததால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சேலம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கொதிக்கலன் குழாய் மற்றும் டர்பைன் ஏற்பட்ட பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் மொத்தம் 810 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே முன்விரோதம் காரணமாக அந்தோனிராஜ் என்பவரின் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகரகோட்டலாம் கிராமத்தை சேர்ந்த பெஞ்சமின் பிலோமினா தம்பதியினர் 2 மகன்களுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் பயங்கர சத்தம் கேட்டு எழுந்த தம்பதியினர் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்துள்ளனர். அப்போது மர்ம நபர்கள் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியது தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளி காவலாளி வீட்டின் பூட்டை உடைத்து 3 சவரன் தங்க நகை, வெள்ளி, கொலுசு மற்றும் 19,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். சென்னை கிண்டியில் மதுபோதையில் வாகன போட்டிகளிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையில் இருந்த அந்த இளைஞர் குடும்பத்துடன் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு காரை மடக்கி வம்பு இழுத்த நிலையில் காரில் இருந்தவர்கள் அவரை சரமாரியாக தாக்கினர். இதையடுத்து இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு அருகே காவலரையும் பொதுமக்களையும் தாக்கி இருசக்கர வாகனங்கள் மற்றும் செல்போன்களை பறித்து சென்ற 12 நபர்களில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். திங்கட்கிழமையன்று சென்னையை சேர்ந்த ஆகாஷ் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து பலரை போலீசார் தேடி வந்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட 6 பேரை கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். ஆடி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் எதிரே உள்ள அக்னி தீர்த்த கடலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு பகுதிகளில் இருந்து திரண்ட பொதுமக்கள் முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து புனித நீராடினர்.
திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கழிவுநீர் தொட்டியில் பிறந்து சில மணி நேரங்களே ஆன ஆண் சிசு சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. சிசுவை கழிவுநீர் தொட்டியில் வீசி சென்றவர்கள் யார் என போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாகுநேரி அருகே பரப்பாடியில் பணியாளர்களை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்தில் 8 பேர் படுகாயமடைந்தனர். பரப்பாடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் கவிழ்ந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கடலில் திடீரென உள்வாங்கியதால் மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவியது. சுமார் 300 மீட்டர் தூரம் வரை கடலில் பின்வாங்கியதால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் மற்றும் மீன்பிடி படகுகள் மணலில் தரை தட்டி நின்றன. சென்னை கும்மிடிப்பூண்டியில் சாலையில் சென்று கொண்டிருந்த மின்சார இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்த சம்பவத்தில் பெண்கள் 2 உயிர் தப்பினர். இருசக்கர வாகனத்தில் இருந்து லேசாக புகை வந்ததை கவனித்து சாலையோரம் வாகனத்தை நிறுத்திவிட்டு இருவரும் கீழே இறங்கியுள்ளனர். சிறிது நேரத்தில் வாகனம் மடமடவென தீப்பற்றி எரிந்தது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் வகையில் கரூர் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்த சென்னை மங்களூரு செல்லும் விரைவு ரயிலில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். பயணிகளின் உடைமைகள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை மோப்பநாய் சன்னி உதவியுடன் சோதனை செய்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் கவியருகே அருகே நவமலை சாலையில் யானைகள் குட்டிகளுடன் கூட்டமாக சுற்றி வருவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்லுமாறு வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் யானைகளை கண்டால் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுக்கக்கூடாது எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை விளைநிலத்தை சேதப்படுத்தி சென்றது. இரவு மீண்டும் விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானை பயிர்களை சேதப்படுத்தி செல்லும் வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ளது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொண்டை சதை அறுவை சிகிச்சையின் போது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர்களின் அலட்சியமே சிறுவனின் மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டிய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் சாலையில் உள்ள விவசாய பண்ணையில் கோழியை விழுங்கிய நிலையில் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். தென்னை மரத்தின் அடியில் சுமார் 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு கோழியை விழுங்கிய நிலையில் நகர முடியாமல் கிடந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 31 ஆண்டுகளுக்கு பிறகு கிராம பகுதியில் வழித்தடம் ஏற்படுத்தி கொடுத்த சப் கலெக்டருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். வடக்காடு பகுதியைச் சேர்ந்த 55 பேருக்கு 60 ஏக்கர் நிலம் நிபந்தனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அப்பகுதியில் முறையான வழித்தடம் இல்லாத நிலையில் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் அவதியடைந்து வந்தனர். தஞ்சாவூரில் உள்ள உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரேவதி கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணியில் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் மற்றும் மேயர் அஞ்சுகம் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வாரச்சந்தையில் டிஜிட்டல் தராசில் எடை முறைகேடு நடைபெறுவதாக வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. டிஜிட்டல் தராசில் காட்டப்பட்ட எடை மற்றும் பொருளின் உண்மையான எடையில் வேறுபாடு இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் பலர் ஈடுபட்டுள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளி அருகே உள்ள தென்னந்தோட்டம் பகுதியில் அமர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி கேரள லாட்டரியில் பணம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆனி மாதம் அமாவாசையை முன்னிட்டு கோவை மாவட்டம் ஆடிப்பள்ளி பகுதியில் உள்ள மாசாணி அம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அதிகாலையில் அம்மனுக்கு 18 வகையிலான மூலிகை திரவியங்களாலான அபிஷேகங்கள் நடைபெற்றது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சாலையின் சென்டர் மீடியன் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த விபத்தில் லாரியின் முன்பக்கம் உள்ள 2 சக்கரங்களும் உடைந்து சேதமடைந்த நிலையில் லாரி தடுப்பு சுவரில் சிக்கி நின்றது. பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஈரூர் பகுதியில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் வாகன சுரங்கப்பாதை கட்டுமான பணிகளால் போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. குறுகலான இந்த பாதையில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்வதால் கடுமையான நெரிசல் மற்றும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. மலேசியாவிற்கு வேலைக்கு சென்ற கணவர் மாயமான நிலையில் அவரை கண்டுபிடித்து தரக்கோரி மனைவி ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக குடும்பத்தார் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது எந்த தகவலும் கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. தனது கணவரை கண்டுபிடித்து தரக்கோரி பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் கவியருவி அருகே காட்டு யானை கூட்டம் நடமாட்டம் காரணமாக சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கேரளாவில் இருந்து இடம்பெயர்ந்துள்ள காட்டு யானைகள் வால்பாறை சாலை, நவமலை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நடமாடுகின்றன. கோவை மாவட்டம் ஆழியார் வால்பாறை சாலையில் குட்டிக்கொம்பன் என்கின்ற ஒற்றை காட்டு யானை சாலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது வால்பாறையில் இருந்து ஆழியார் நோக்கி வந்த 2 சக்கர வாகனத்தை கண்டு காட்டு யானை உடலில் உள்ள புழுதி பறக்க ஆக்ரோஷமாக துரத்தியது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன்குளம் ஊராட்சியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆணி திருவிழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கி தினந்தோறும் மகாபாரத இசை சொற்பொழிவு நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவானது நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள உணவகத்தில் வாங்கிய பார்சல் உணவில் புழுக்கள் இருந்தது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாசிக்கில் ஞாயிறு சுற்றுலா சென்ற குடும்பத்தின் மீது தாக்குதல் நடத்திய சில ரவுடிகள் குடும்ப பெண் மீது பாலியல் வன்முறையில் ஈடுபட்டனர். அவர்களிடமிருந்து அந்த குடும்பம் காரில் தப்பிய போது 15 கிலோமீட்டர் காரை விரட்டி வந்த ரவுடி கும்பல் காரை உடைத்து சேதப்படுத்தி தப்பிச் சென்றனர். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் வெள்ளிக்கிழமையன்று 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இதில் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் வடமாநிலங்களின் சுகாதாரத்துறையை மேம்படுத்தவும் மருத்துவ சிகிச்சை ஆய்வுகளுக்கு உதவவும் பயன்படுத்தப்படும். காய்சேய் மருத்துவமனையில் 150 படுக்கைகள் கூடிய புதிய கட்டடத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார். அனுபம் கேர் ஒரு கோமாளி என்று நஸ்ருதீன் ஷா விமர்சித்ததாக சர்ச்சை எழுந்தது. அயோத்தி காணிக்கை மோசடி பற்றிய தமது கருத்தால் பழைய வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டதாக அனுபம் கேர் விளக்கம் அளித்துள்ளார். தாமும் நஸ்ருதீன் ஷாவும் பரஸ்பரம் மரியாதையுடன் இருப்பதாக அனுபம் கேர் தெரிவித்துள்ளார்.